லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி ஒரு சந்தேக பேர்வழி என ஊழல் தடுப்பு ஆணையமான MECCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பான ஒரு வீட்டில் உட்பட 3 வளாகங்களில் 170 மில்லியன் ரிங்கேட் மற்றும் 70 லட்சம் ரிங்கேட் மதிப்புடைய 16 கிலோ தூய்மையான தங்க கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அசாம்பாக்கி இத்தகவலை வெளியிட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரிங்கேட்டில் தாய்லாந்தின் பாத் நாணயம், சவுதி அரேபியாவின் ரியால், பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங், சீன நாணயமான வோன், ஈரோ நாணய, ஸ்விஸ் பிராங்க் ஆகிய வெளிநாட்டு நாணயங்களும் அடங்கும். பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் மற்றும் நகைகள் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் காட்டப்பட்டது. கேள்விக்குரிய பாதுகாப்பு இல்லத்தில் 170 மில்லியன் ரிங்கேட் ரொக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. பேரா நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தேக நபராக உறுதிப்படுத்துகிறது. இந்த வழக்கில் அவர் சந்தேக நபர் என்று என்னால் கூற முடியும். ஏனெனில் MECC சட்டத்தின் 36வது பிரிவின்படி சொத்து விவரங்களை தெரிவிக்கும்படி அவரிடம் கேட்கப்பட்டுள்ளதாக அசாம்பாக்கி கூறினார். இரண்டாவதாக, இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் இஸ்மாயில் சப்ரிக்கும் தொடர்பு இருக்கும்போது இது குறித்து அவரிடம் விளக்கம் பெற வேண்டும் என்றும் அசாம்பாக்கி தெரிவித்தார். முன்னதாக இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய ஊழல் பண மோசடி, சொத்து விவரம் தொடர்பான விசாரணையில் மேலும் 10 சாட்சிகளை MECCக்கு அழைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தனது முன்னாள் மூத்த அதிகாரி உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியை MECC அழைத்தது. முன்னதாக இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய ஊழல் பண மோசடி, சொத்து விவரம் தொடர்பான விசாரணையில் மேலும் 10 சாட்சிகளை MECC அழைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தனது முன்னாள் மூத்த அதிகாரி உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியை MECC அழைத்தது.